ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசும். தாங்கள் கேட்கிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளவும், அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளவும் கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் மரணத்தோடு முடிவடைகிறது. ஆனா நம்ம அறிந்திருக்கிறபடி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் அவர் நம்மை போல மனிதனாக பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆதியில பிதாவாகிய தேவன் மனிதனை படைத்து ஏதேன்ல வைத்த பொழுது, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்றார். ஆனா மனிதன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பிசாசனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால தானாகவே சாவை தேடிக்கொள்கிறான். மனிதன் தானாக தேடிக்கொண்ட சாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே பிசாசு தன்னுடைய திட்டம் நிறைவேறுச்சுன்னு சொல்லி நினைக்குது. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வஞானி. அவர் பிசாசனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே உரிந்து கொண்டார். நம்ம இன்னைக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் இளைப்பாறல, அவர் பாதாளத்துக்கு இறங்கி நோவாவினுடைய காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். அதே போல அவர் சிறைப்பட்டிருந்தவர்களை எல்லாரையும் சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார்.
மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுகிறார். இன்றைக்கு நம்ம எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவரை அறியாதவங்க இந்த உலகத்துல இருக்கிற சூழ்நிலையில தாவீது சொல்றது போல கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம இன்னைக்கு பாக்கியவான்கள் தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது உயிரோடு இருந்த யூதர்கள்ல நிறைய பேரு அவரை விசுவாசிக்கல, அவருடைய பிறப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள, அவருடைய உயிர் தெழுதலை விசுவாசிக்கல. ஆனா ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி. அதை நினைத்து இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய மரித்த உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையை காக்கும்படி காவலாளரை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். இந்த காவலாளர்கள்லாம் உயிர் தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிறாங்க. இப்ப அவங்க போய் பிரதான ஆசாரியங்க கிட்ட சொல்றாங்க, நாங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவருடைய சீஷருங்க வந்து அவருடைய உடலை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுகிறார். சமூகத்துல இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், எனக்கு அவர் தரிசனமானார்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்த ஜனங்கள்லாம் இப்ப கொலேசுல கூடி வந்திருக்காங்க. அவர்களோடு கூட பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் அவருடைய வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். ஆனா உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து எதற்காக பவுல் நீங்க கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால்னு சொல்லி சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். நீங்க ஞானஸ்தானத்துல ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறீங்க. நீங்க தண்ணீரிலே மூழ்கும் பொழுது நான் பாவத்துக்கு மறிக்கிறேன் சொல்லியும், தண்ணீரிலிருந்து நீங்க எழுந்திருக்கும் பொழுது இனி நான் நீதியை செய்யும்படியாய் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லி பவுல் எழுதுகிறார். பவுலினாலே மேலானவைகள் சொல்லி சொல்லப்பட்ட 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சீக் ஹையர் திங்ஸ், மேலானவைகளை தேடுங்கள். முதலாவதாக, இஃப் யூ ஹாவ் ரிசன் வித் கிரைஸ்ட் வியர் த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் ஆவியின் கனியை தரித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் வரங்களை குறித்து பேசுறார். பேசிட்டே வந்தவரு திடீர்னு இதை காட்டிலும் உங்களுக்கு நான் மேலான காரியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பேசுகிறார். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமை உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும் சொல்லி பல காரியங்களை அன்பினுடைய தன்மைகளை குறித்து எழுதுகிறார். அதனால இப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது 3 நிலைத்திருக்கிறது, இதுல அன்பு தான் பெரியதுன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அன்பை குறித்து சொல்லப்பட்ட தன்மைகள் எல்லாம் நம்ம வாழ்கிற சக மனிதர்களோடு தொடர்புடையதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் ரோமர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8 - 10 வரை உள்ள வசனங்கள் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தந்த அந்த 10 கற்பனைகள்ல எந்த கற்பனைகள் எல்லாம் நம்மோடு கூட வாழ்கிற மனிதர்களோடு தொடர்புடையதா இருக்கோ, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இந்த கற்பனைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொல்லிய 2ஆம் கற்பனை ஆகிய உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற ஒரே கற்பனைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனால அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுகிறார். அதனால நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் விட்டுட்டு ரட்சிப்பு அதிக சமீபமா இருக்கிறதுனால நீங்க அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி பவுல் எழுதுகிறார். 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதனே ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு எவ்வளவு நாட்களை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம இன்னும் அதிக சமீபத்திற்குள்ளாய் சபை உபத்திரவத்துக்குள்ள கடந்து செல்கிற கடைசி நாட்களுக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். கொரோனா சமயத்துல நமக்கு மாஸ்க் கட்டாயப்படுத்தப்பட்டது. ஏன்னா அந்த கிருமிகள் காற்றுல கலந்திருக்கு, அதை யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. அதனால உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள மாஸ்க் அணியணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தால அறிவுறுத்தப்பட்டோம். அதே போல இந்த உலகம் முழுவதும்
பொல்லாங்கனாலே இருளுக்குரிய காரியங்களால நிறைந்திருக்கு. அதனால நீங்க ஒளியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அன்புதான் ஒளியின் வஸ்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். அதுதான் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துல பவுல் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அப்போ அன்பு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு அது ஒரு வாய்க்காலா இருக்கிறதுன்னு பவுல் சொல்றத பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு சபையில நடக்கிற பாகுபாடை குறித்து எழுதுகிறார். ஒரு சபையில ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யவான் 2 பேரும் வராங்க. அப்போ நீங்க ஐஸ்வர்யவானை உபசரிச்சு நல்லா விசாரிச்சுட்டு தரித்திரனை நீங்க கனவீனப்படுத்துனீங்கன்னா நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. ஏன்னா ஆராதிக்கிற ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். நீங்க பட்சபாதம் உள்ளவர்களா இருப்பீர்களானா நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இல்ல. ஆண்டவர் சொல்லிய அந்த 2ஆம் கற்பனை ஆகிய உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற அந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் சொல்லி சொல்லுகிறார். ராயல் லான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அன்பின் நிமித்தம் ஒரு ஏழைக்கு இறங்கி நீங்க இரக்கம் செய்வதனால அவனுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கே நீங்க நன்மை செய்து கொள்கிறீர்கள். ஒரு நாள்ல நீங்க ஆண்டவருக்கு முன்னதாக நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் பொழுது நீங்க ஒரு மனிதனுக்கு இறங்கினதுனால அவரும் உங்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பை தருவார்னு சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். அதே போல யோவான் சொல்லுகிறத நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி எழுதுகிறார். அவரும் முடிவோடு கூட தொடர்புபடுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல எப்படி நம்ம ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதுன்னு சொல்லி 5 காரியங்களை குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். முதலாவதாக ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவை எல்லாவற்றையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கை கொள்ளும் பொழுது ஒரு கனி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழவே மாட்டீங்க. இந்த பூமியில வாழும்பொழுதே உங்களுக்கு நம்ம கட்டாயமா பரலோகத்துக்கு போவோன்ற நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்போ சீஷர்கள் எல்லாருமே நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு அன்பு ஆதாரமா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அன்பு பரலோகத்தின் திறவுகோலா இருக்கிறது. இந்த அன்பை தரித்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அன்பை தரித்திருந்தார் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 9-10 வசனங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கற்பனைகளை கை கொள்ளுவதுனா பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து செவி கொடுத்து நடந்திருக்கிறார். அதனால அவர் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். சபைக்கு போகும்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், மனிதர்கள் மூலமாக பேசுகிறார், தனிப்பட்ட விதத்துல ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம வாழும்பொழுது ஆவியின் கனியாகிய அன்பை தரித்திருக்கிறவர்களாய் கிறிஸ்துவை போல மாறுவோம். இரண்டாவதாக, இஃப் யூ ஹாவ் ரிசன் வித் கிரைஸ்ட் ஆஸ் பே த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் ஆவியின் வரங்களை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆண்டவருடைய 12 சீடர்கள்ல ஒருத்தருமே வரங்களை குறித்து பேசல. ஆனா நேரடியான சீஷர் அல்லாத இந்த பவுல் வரங்களை குறித்து பேசுறாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9 வரங்களை குறித்து எழுதுறார். இதை காட்டிலும் மேலானதை சொல்றேன்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து பேசியவர் திரும்பவும் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வரங்களை நாடுங்கள், அதிலும் குறிப்பா தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் சொல்லி எழுதுகிறார். ஏன் தீர்க்க தரிசன வரத்தை நாட வேண்டுமோ அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசன வரம் சபைக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலையும் தருகிறதுன்னு சொல்லி எழுதுகிறார். ஏன்னா நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்பொழுது ஆண்டவரை அறியாத ஒருவன் சபைக்கு வரும்பொழுது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அவன் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வான், சபையில பக்தி விருத்தி உண்டாகும் சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படிதான் ஒரு நாள் ஆதி சபையிலும் எழுப்புதல் உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இப்போ சீஷங்கள்லாம் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம்.
ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதலித்த பேதுரு இப்போ ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம்னு சொல்லி தைரியமா எழுந்து பிரசங்கிக்கிறார். அவருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த மனிதன் சுகமாக்கப்பட்டான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மரித்தோரெல்லாம் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். பேதுரு நடந்து போகிற வழியில அவர் நிழல் பட்டாலாகிலும் வியாதியஸ்தர்கள் சுகமாகுவாங்கன்னு சொல்லி வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அதே போல பேதுனுடைய நிழல் பட்ட எல்லாரும் சுஸ்தமானார்கள்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பின்னாட்கள்ல பேதுரு ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு எழுப்புதல் உண்டானது. சீஷர்கள் வல்லமையாக ஆண்டவருக்காக செயல்பட்டார்கள். இன்னைக்கு அந்த வரத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, வரங்களை குறித்து பேசிய பவுல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. வரங்களை நாடுங்கள், டிசையர் ஏர்னஸ்ட்லின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பவுல் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய விருப்பத்தினாலே ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியா எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எலியா இஸ்ரவேல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறார். எலிசா எலியாவினிடத்துல வேலைக்காரனா இருக்கிறார். எல்லா மனிதர்களுடைய மரணத்தை போல் இல்லாமல் ஆண்டவர் எலியாவை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. அதனால எலிசா தன்னுடைய எஜமானை விட்டு பிரியாமல் எலியாவுடைய கூடயே தொடர்ந்து போறார். அப்போ எலியா, நீ இங்கேயே இரு, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறாருன்னு சொல்லி சொல்றார். ஆனா இல்ல, நானும் உங்களோட வருவேன்னு சொல்லி எலிசா எலியாவோடு கூட பெத்தேலுக்கு போறார். பெத்தேலுக்கு போன உடனே எலியா, ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு அனுப்புகிறார்னு சொல்லி சொல்றார். திரும்பவும் எலிசா, இல்ல நானும் உங்களோட வருவேன், அவரோடு கூட தொடர்ந்து எரிகோவுக்கு போகிறார். திரும்ப எலியா, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார்னு சொல்லி சொல்றார். எப்படியாவது அவரை தவிர்க்கணும்னு பாக்குறார். நானும் உங்களோட வருவேன், அவரோடு கூட சேர்ந்து யோர்தானுக்கு போகிறார். இவர்கள் யோர்தானை கடந்து போன உடனே எலியா எலிசாவின் இடத்துல கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் சொல்லி சொல்றார். அப்போ எலியா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் நீ பெற்றுக்கொள்வாயின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினிமயமான ரதம் இறங்கி வருது. எலியா சுழல் காற்றுல பரலோகத்துல ஏறி போகிறார். அவர் மேல இருந்து விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலிசா திரும்பி வருகிறார். அந்த சால்வையினால் அவர் யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் 2ஆக பிளக்கிறது. உலர்ந்த தரையிலே அவர் யோர்தானை கடந்து வருகிறார். அப்போ எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேலே இரட்டிப்பாய் இறங்கினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய சேவையை வேலைக்காரனாக தொடங்கின இந்த எலிசா தன் எஜமானை காட்டிலும் இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை மடங்கு ஆவியின் வரம் வேண்டும்? ஆண்டவர் நம்ம 100 மடங்கு பலனளிக்க அவர் விரும்புகிறார். நம்மை நிரப்ப அவர் ஆயத்தமாயும் இருக்கிறார். நாம் இன்றைக்கு விரும்பும் பொழுது அந்த வரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். ஏன்னா இந்த பூமி இருக்கிற வரைக்கும் தான் வரங்கள் செயல்பட முடியும். பரலோகத்துல வரங்கள் செயல்பட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பரலோகத்துல நம்ம ஒரு குறைவில்லாத வாழ்க்கை வாழப் போகிறோம். அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, மரணம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் மறந்து தேவ தூதர்களைப் போல இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்ம பரலோகத்துல ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வாழ போறோம். அங்க நமக்கு வரங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த பூமியில குறைவுகளுக்கு மத்தியில நம்ம வாழும் பொழுது நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக, மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு வரங்கள் தேவை. நம்ம இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை தந்திடுவார். 3ஆவதாக, if you have risen with Christ, secure the unity of the Spirit. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்றுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருந்தார். திரும்பவுமாக பவுல் தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பு இவைகளை நீங்கள் தரித்தவர்களாய் ஆவியின் ஒருமனத்தை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லி எழுதுகிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் திருத்துவமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என அவர் 3இல் ஒன்றானவர். அவர் தம்மை போலவே மனிதனையும் திருத்துவ தன்மை உடையவனாக, ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக அவர் படைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது
அவர் பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ள ஒருமையை காத்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவர் பிதாவோடு இருந்த ஒரு மனதை காத்து கொண்டாருன்னா, ஒரு நாள்ல பிலிப்பு இயேசு கிறிஸ்துவனிடத்துல எங்களுக்கு பிதாவை காண்பியும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஆண்டவர், நான் பிதாவில் இருக்கிறதையும் பிதா என்னில் இருக்கிறதையும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்களா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி சொல்லுகிறார். எப்படி அவர் பிதாவோடு ஒரு மனதாய் இருந்தார்னா, அவர் ஆவியின் கனி ஆகிய அன்பை தரித்திருந்ததினாலே அவர் பிதாவோடு கூட ஒரு மனதாயிருந்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர் எப்படி ஒரு மனதா இருந்தார்னா, அவர் ஆவியினால பிறந்தது மாத்திரமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு அவர் செவிசாய்த்து நடந்ததுனால அவர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு மனதா இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல இயேசு கிறிஸ்து ஒரு க்ஷண பொழுது கூட அவர் மிஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் அவர் ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சீஷர்களை விட்டு பிரிவதற்கு முன்னதாக யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்துக்கொள்ளும் சொல்லி சொல்கிறார். இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையை இனிமேல் யாரெல்லாம் கேள்விப்பட போகிறார்களோ அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி சொல்றார். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய வல்லமை இன்றைக்கு இந்த பூமியில இருக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகள் இன்றைக்கும் அவைகளை தாங்கி நிற்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்காக ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய வல்லமை இந்த பூமியில நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். எங்க பார்த்தாலும் பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகள், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே பிரிவினைகள், அன்பு தணிந்து போயிருக்கிற கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படியே இதுக்கு சிலர் ஆப்போசிட்டா வாழறத பாக்குறோம். தவறான காரியங்கள்ல தவறான மனிதர்களோடு கூட ஒருமனப்பட்டிருக்காங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான எக்ஸாம்பிள் வாசிக்கிறோம். அனனியா சப்பிராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள்ல அவர்கள் தாங்களும் சீஷர்களாக விரும்பி தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றுறாங்க. விற்ற பிறகு அவங்க ஒரு பங்கை வீட்டுல வச்சுட்டு மீதியை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுக்குறாங்க. அப்ப பேதுரு, இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் சொல்லி கேட்கிறார். கணவன் மனைவி 2 பேருமா ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பேதுரு, பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லுகிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதுன்னு சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கணவன் மனைவி 2 பேருமே பேதுருடைய பாதத்துல விழுந்து மரித்து போனார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யூதாசை குறித்து நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். இரவெல்லாம் ஜெபித்து ஆண்டவர் யூதாசை சீஷனாக தெரிந்தெடுத்து அவனை போஷித்து காப்பாற்றி தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து அதிகாரத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த யூதாஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு பிரதான ஆசாரிகளிடத்துல தானாகவே போய், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறான். பணத்துக்கு அவங்களோட கூட ஒருமனப்பட்டுட்டு இப்போ ஒன்னும் தெரியாத போன போல நானும் சீஷர்ல ஒருவன் சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு கூட பஸ்காவை ஆசரிக்கிறான். ஆவியில கலங்கி உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரே அப்பத்துல புசிக்கிறான், ஒரு பாத்திரத்துல பானம் பண்றாங்க. ஆனாலும் அவன் ஏற்கனவே ஒருமனப்பட்டிருந்தபடியே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். அதற்கு பின்னதாக அவன் வருத்தப்படுறான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பணமும் அவனுக்கு கிடைக்கல, அந்த உறவுகளும் அவனுக்கு இல்லை. அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே போல பல காரியங்களை நம்ம வேதத்துல இருந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஊதாரி மகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தகப்பன் அவனை போஷித்து காப்பாற்றி வருகிறார். ஆனா இவனுக்கு வேசிகளோடு தன்னுடைய ஆஸ்திகளை செலவழிக்கிற நண்பர்களோடு கூட அவனுக்கு ஒருமனம். அதனால சாப்பிடறதுக்கு கூட எதுவும் கிடைக்காத ஒரு பஞ்சத்துக்குள்ள அவன் சிக்கி கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அகித்தோப்பேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதினுடைய அரண்மனையில அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவனுடைய குமாரன் ஆகிய அப்சலோமோடு கூட அவனுக்கு ஒரு மனம். தன்னுடைய ஆலோசனை நிறைவேறாததுனால அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தவறான காரியங்கள்ல தவறான மனிதர்களோடு யாரெல்லாம் ஒருமனப்பட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிவுக்கு நேராகி சென்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க கணவன் மனைவியா எந்த காரியத்துல ஒருமனப்பட்டிருக்கீங்க? இல்ல நீங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவி, இல்ல மனைவிக்கு தெரியாம கணவன் எந்த காரியத்துல ஒருமனப்பட்டிருக்கீங்க? யாரோட ஒருமனப்பட்டிருக்கீங்க? பிள்ளைகள், நீங்க எப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட நீங்க ஒருமனப்பட்டிருக்கீங்க? அலுவலகத்துல நீங்க யாரோடு கூட ஒருமனப்பட்டிருக்கீங்க? இல்ல ஊழியத்துல நீங்க யாரோடு கூட ஒருமனப்பட்டிருக்கீங்க? இன்றைக்கு உங்களை எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். இதே காரியத்துல நீங்க தொடர்ந்து நிலைத்திருப்பீர்களானால்
உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நரகத்திலே கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்க இவைகளை விட்டு விலகும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இந்த ஒரு மனதை காத்துக் கொள்வதனால என்ன நடக்குது? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்துல எழுதுகிறார். எங்க 2, 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்க அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக எழுதுகிறார். அதேபோல சீஷர்களுக்கு மத்தியில எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அவங்க பெந்தெகோஸ்தே நாள்ல கூடி வந்தபொழுது அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் இறங்கினார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நாம் ஒருமனப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்து தங்குவார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவார். இன்றைக்கு மேலானவைகளான 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை கொள்வதனால 3 ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக ஆவியின் கனி. ஆவியின் கனியை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். When you put on the fruit of spirit, your joy will be complete. இரண்டாவதாக ஆவியின் வரங்கள். நீங்க ஆவியின் வரங்களை விரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள். When you pursue the gift of spirit, you will receive the fullness of Holy Spirit. மூன்றாவதாக ஆவியின் ஒருமை. நீங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். When you preserve the unity of the spirit, you will be witnesses to the Lord. அந்த அபிஷேகத்தை நீர் எனக்கு தந்தரலும் சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்தருவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்ததினாலே உம்முடைய அன்பிலே அவர் நிலைத்திருந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்கள்ல இருளுக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய், உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியான கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு எலிசா தான் விரும்பினதினாலே ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எனக்கும் ஆவியின் வரங்கள் வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை உண்டாக்குங்க. ஏற்கனவே உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பவர்களானால் நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவர் மீதும் ஊற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆவியின் கனியை தரித்திருந்ததுனால உம்மோடு இருந்த ஒருமையை காத்து கொண்டது போல ஆவியானோருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து பரிசுத்த ஆவியானோரோடு இருந்த ஒருமனதை காத்து கொண்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மோடு உள்ள ஒருமனதை காத்து கொள்ளும்படியாய் அவர்கள் சந்திக்கிற மனிதர்களோடு இருக்கிற ஒருமனதை காத்து கொள்ளும்படியான கிருபையை தாங்க. இயேசு கிறிஸ்துவை போல சீஷர்களை போல உலகமெங்கும் சாட்சியாய் நிறுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you.